டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திருக்குறள். நம்ம வந்து இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து திருக்குறளை வந்து நிறைய படிச்சிருக்கோம், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். ஆனால் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு பெருசாக நம்ம வந்து படிச்சது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வந்து பாலகிருஷ்ணன் வந்து திருவள்ளுவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அதாவது திருக்குறள் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாரு அப்படின்ற விதத்தில் இது வந்து ஒரு புனையப்பட்ட கதை தான். இது வந்து ஒரு முழு நீள வாழ்க்கை வரலாறோ பல கல்வெட்டுகளை பார்த்தோ எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து கற்பனையான ஒரு கதை தான். ஆனால் தன்னுடைய கற்பனையை மிக சிறப்பாக நமக்கும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி, ஒருவேளை திருவள்ளுவர் இருந்தால் இப்படிதான் வாழ்ந்து இருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு வந்து திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தில் திருவள்ளுவர் வாழ்க்கை வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்குது. திருவள்ளுவர் வந்து அவருடைய ஒரு கிராமத்தில் வந்து அவருடைய நாடு, அதாவது தமிழ்நாடு வந்து பல சின்ன நாடுகளாக பிரிந்திருந்த காலகட்டம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இப்படி சின்ன நாடுகளாக நிறைய இன்னும் நடுநாடு, இப்படி நிறைய நாடுகள் வந்து பிரிஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் திருவள்ளுவர் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறார். அவருடைய வேலை என்னன்னா ஒரு பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த குழால் உண்ணாமை, சண்டைக்கு போகிறது இதெல்லாம் வந்து பிடிக்காது. சமாதானம், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த சூழலில் அவருடைய பக்கத்தில் இருக்கிற நாடுகள், பக்கத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லாருமே திருவள்ளுவர்கிட்ட நிறைய வந்து இது கேட்பாங்க, அறிவுரைகள் கேட்பாங்க, ஆட்சி எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து சூழ்ச்சி காரணமாக தன்னுடைய அண்ணனை வந்து ஒரு அரசன் வந்து இது பண்ணுவான். அந்த நாடை மீட்டு அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மறுபடியும் அந்த அரசுக்கு வந்து ஆட்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திருவள்ளுவருடைய அறிவுரைன்ற ஒரு சண்டை நடக்கும். இப்படியான பல காட்சிகள் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் இயக்குனர் ஒரு மெனக்கடல் தான். இந்த மாதிரியான திரைக்கதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும், நிச்சயமாக ஒரு அறிவும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து பல பெரிய இயக்குநர்கள் கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படம் வந்து கதையே கிடையாது. கதை இல்லாமல் எப்படி படம் எடுக்கிறது வேணும், பணத்தை விரைவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம இந்த படத்துடைய திருக்குறள் படத்துடைய இயக்குனர் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தன்னால் முடிஞ்ச ஒரு கதையை வந்து முழுமையாக எழுதி இயக்கியிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வெளியில் வர வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரியான இது வந்து பண வசதி கிடையாது. ஆனாலும் திருக்குறள் அப்படின்றத தலைப்பை வச்சுட்டு திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அதுக்குள்ளார வந்து அந்த காதல், அந்த திருக்குறள் எழுதுறது அந்த 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இது எழுதும்போது அது ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க. மீதி 2 அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் வந்து எழுத்தாணியில் எழுதிட்டு இந்த காமத்துப்பாலை மட்டும் மயிலிறகால எழுதிட்டு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான விஷயங்கள் அந்த வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய தேர்வு சொல்லலாம். திருவள்ளுவரை நடிச்சிருக்கிறது, அவங்க மனைவி வாசிகை நடிச்சிருக்கிறாங்க, பல குரல்கள் மன்னர்களாக நடிச்சிருக்காங்க. எல்லாரோட நடிப்பும் மிக சரியான விதத்தில் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. எல்லாரோட நடிப்பும் வந்து பாராட்டப்படக்கூடிய அளவு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய பொருட்செலவில் பெருசாக வந்திருக்க வேண்டிய படம். இதுக்கே அவர் வந்து இயக்குனர் வந்து போராடி தான் பல பேர்கிட்ட வந்து நிதி வாங்கி தான் படம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படமான திருக்குறளை மட்டுமல்லாமல் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.